பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய தேவனுக்கு ஒரு நாமம் இருக்கிறது, யெகோவா ராஃபா. யெகோவா ராஃபா என்றால் சுகம் தருகின்ற ஒரு நல்ல தெய்வம். நமக்கு சுகம் தருகிறவர், நம்முடைய வாழ்வில் வருகின்ற எல்லா நோய்களிலிருந்து விடுதலை ஆக்குகின்றவர். இந்த நாமத்தின் ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ளும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் முழு வெற்றியை நாம் பார்ப்போம். எகிப்திலிருந்து ஜனங்களை ஆண்டவர், இஸ்ரவேல் ஜனங்களை பிரித்து கொண்டு வரும் பொழுது அவருடைய வாழ்வில் ஒரு பெரிய வெற்றி உண்டாகிறது. எப்படி வெற்றி உண்டாகிறது என்றால், எகிப்தில் இருக்கின்ற கொடிய வியாதி, தோல் வியாதினால், அந்த வாதையினால் வந்த வியாதினால் அவதிப்பட்டு கொண்ட அந்த எகிப்து ஜனங்கள், இந்த ஆண்டவர் இவர்களை பிரித்தெடுத்து ஒரு வியாதியை முன்னில் விட்டு அவர்கள் எல்லாவற்றையும் விலக்குகிறேன் என்று சொல்லுகிறார். வாசிப்போமா? உபாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். கர்த்தர் சகல நோய்களையும். அதுக்கு அடிப்படையாக இன்னொன்று என்ன சொல்கிறார் பாருங்கள். எகிப்தரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, ஆமென், தேவனை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஹல்லேலூயா, சகல நோய்களை விலக்குகிறவர். விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை நீண்ட நாட்களாய் கொடிய வியாதியோடு கூட பல்வேறு பிரச்சனைகளில் நீங்கள் அவதிப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காகத்தான் பேசுகிறார். சகல வியாதிகளை உங்களை விட்டு விலக்குகிறார். இனி இந்த எகிப்தியர்கள் வந்த ஒரு வியாதியும் இனி உங்களுக்கு வருவதில்லை. அவர் யெகோவா ராஃபா. ஹல்லேலூயா. இந்த தேவனை விசுவாசித்து நீங்கள் கர்த்தரை சார்ந்திருங்கள். ஆண்டவரே, எல்லா வியாதியும் எங்களை விட்டு விலக்குவேன் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த வார்த்தையை, வாக்குத்தத்தை பிடித்து வைத்து நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை தருவார். அது மாத்திரமல்ல, அதை உங்கள் தேசத்திலிருந்து இராமல் பண்ணி உங்களை பகைக்கிற மேலே வர பண்ணுகிறவர். உங்களுக்கு விரோதமாக நிற்கிற யாருனாலும் அவங்க தான் அந்த சாபத்தை பெற்றுக்கொள்கிறாங்க, அந்த வியாதியை பெற்றுக்கொள்கிறாங்க. நீங்கள் விசுவாசத்தோட, நம்பிக்கையோட, ஹல்லேலூயா, ஆமென். இந்த பார்வோன் தான் எப்பொழுதும் இஸ்ரவேல் ஜனங்களை பகைச்சிக்கிட்டே இருந்தான். அவன் தான் அந்த வியாதியை பெற்றுக்கொள்கிறான். பார்வோன் தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை அடிமையாக வச்சுருந்தான். இஸ்ரவேல் என் ஜனம் என்று சொன்னார் அல்லவா? அவர்களை நான் அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொன்னார் அல்லவா? பார்வோன் தான் இவர்களை அடிமைப்படுத்தி வைத்து கொண்டு அவர்களை குற்றியூராக, கொலையூராக வைத்து கொண்டிருந்தான். அவர்களைத்தான் விடுவித்து கொண்டு வருகிறார். அதற்குத்தான் சொல்லுகிறார், ஒரு நோயும் உங்களுக்கு வருவதில்லை, உங்களை பகைக்கிறவர்கள் வருவார்கள், பெற்றுக்கொள்வார்கள். விசுவாசிங்க. ஆண்டவரை துதித்து பாடலாமா? நீங்கள் கலங்க வேண்டியதில்லை. ஆமென். அவருடைய நாமம் நமக்கு புகலிடம். ஆமென். வெற்றி உண்டு. கருத்தோடு துதித்து பாடுவோம். யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஜெபிப்போமா? ஆண்டவரே, சகல ஆறுதலின் தேவனே, நோய்களை விலக்குகிறவரே, வியாதியோடும் வேதனையோடும் துக்கத்தோடு கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வெற்றியை கொடுப்பீராக. நன்மைகள் உண்டாகட்டும் அப்பா. இப்பொழுதே நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ சமூகத்தினின்று ஆண்டவரே, அந்த வெற்றி உடைய பிள்ளைகளுக்கு கிட்டுவதாக. இதற்கு விரோதமாக இருக்கிற எல்லா ஆவிகள்,
இதற்கு விரோதமாய் செயல்படுகிற பிசாசனுடைய தந்திரங்கள் எல்லாம் விலகி போகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் அந்த சுகம் உண்டாகட்டும். ஆமென். தெய்வத்தின் அந்த சுகம் உண்டாகட்டும். உடைய காயம்பட்ட கரத்தினால் உடைய பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குவீராக. இனி தீங்கு அவர்களை தொடாதபடி கர்த்தர் வெளியடைப்பீராக. சகல நன்மைகள் உடைய குடும்பங்களிலே உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆமென். வியாதிகளை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்னவரே அப்பா, நீர் உம்முடைய பிள்ளைகளை மறைத்து காத்து ஆமென் புகலிடமாக நீர் இருந்து அவர்களை வழிநடத்துவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி, கோடா கோடி நன்றி அப்பா. எல்லா துதியும் கனமும் உமக்கு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை சாட்சியாக வைப்பார். இனி ஆமென் வியாதி ஒன்றும் உங்களுக்கு வருவதில்லை, தீங்கு தொடர்வதில்லை. நன்மைகளை தருகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.